டேய் அங்க பாரு, அங்க பாருடா. வாங்கடா வாங்கடா, அப்படியே வாங்க. போலீஸ்டா ஓடுங்க. அவனுங்க என்ஜாய் பண்ணிட்டு நமக்கு வேலை வச்சுட்டு போயிட்டானுங்க. உயிர் இருக்கோ இல்லையோ. இல்ல சார், சாகல. அப்படியே விட்டுறா, இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. அடியே எந்திரடி. இப்ப பெரிய பிரச்சனையா போச்சே. என்ன சார் பிரச்சனை? சில பொறுக்கி பசங்க இந்த பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது இந்த ஏரியால இருக்க ஏதோ ஒரு பொண்ணுன்னு தான் தோணுது. அதை எடுத்துட்டு போய் புதைச்சிரு, நாங்க போறோம். அட நீங்க கிளம்புங்க சார், நான் இந்த பொண்ணை ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடுறேன். சரி சரி, வாயா போலாம். போலாம் போலாம். நானும் என் பங்குக்கு அனுபவிச்சுக்கிறேன். நானும் மனுஷன் தானே. எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 14 ரூபாய் ஆச்சுங்க. அடுத்து எப்போ வருவீங்க? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுப்பா. நாளைக்கு சந்தைக்கு வேற போகணும்ல. முடிஞ்சா அடுத்த வாரம் வந்து நான் பார்க்குறேன். இன்னைக்கு அவ்வளோதானா? கூட வேலை பார்க்குறவனுடைய தங்கச்சிக்கு கல்யாணம். அதனால தான் அடுத்த வாரம் பார்க்கலான்னு. சரி, ஒரு பாக்கெட் சிகரெட்டு கொடுத்துரு. ஓகே. இந்த வேலை நல்லா தானே போகுது? ஏதோ ஓடுது. அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி.
இந்த சின்ன ரூட்டுக்குள்ள எவ்வளவு ஸ்பீடா போறான் பாத்தியா அவன்? உயிர் மேல கொஞ்சமாவது அக்கறையாச்சு இருக்கான் அவனுக்கு. இவன் போற வேகத்தை பார்க்கும்போது என்னமோ இந்த ஊருக்கே இவன் தான் பாலை ஊத்தி கொடுக்குற மாதிரி போறான். எப்படி வந்து ஏறிச்சு? ஐயோ, இந்த ராஜகுமாரி படுக்கிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? இந்த வண்டிக்கு இன்னும் ஃபைனான்ஸே கட்டி முடிக்கல. முதல்ல எந்திரிச்சு போ. இறங்கி வா, இறங்கி வான்னு சொன்னல. சீக்கிரம் இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி சொல்ல. பாப்பா, முதல்ல இங்க கிளம்பு. போமான்னு சொல்றல. இந்த பொண்ணு எப்ப ஏமாட்டில வந்து ஏறிச்சு? கடவுளே, யாரும் பார்க்கல. நல்லவள நான் தப்பிச்சேன். எப்பா இன்னுமா கடையை திறக்கல? இவனுங்க எப்பதான் வருவானுங்கன்னே தெரியலையே. இவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஓ, நீங்க வந்துட்டீங்களா சார்? உங்க ஸ்டைல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த கலர் கொஞ்சம் கூட செட் ஆகல. நான் முன்னாடியே வந்துட்டேன் முதலாளி. நீங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே மூட் அவுட் ஆனதும் அப்படியே ஒரு தம் அடிச்சு வரலாம் நினைச்சிட்டு நாராயணனோட பெட்டி கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். சும்மா கதை சொல்லாம கடையை திறன. இன்னைக்கு சந்தை திறக்கிற நாள். 4 காசு கிடைக்கிறதையும் கெடுத்துருவோம் போல இருக்கு. இவனும் இவன் பாழா போன கதையும். இந்த முதலாளியோட டார்ச்சர் தாங்க முடியல. ரொம்ப அழகுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். மடம் முட்டாள். கடையை திறடா. What is this sound around? டேய் வாசு, யாரா அந்த ஃபிகரு? நம்மள தேடி நம்ம இடத்துக்கே வந்திருக்கா. நல்ல உருப்படிதான். எப்படி இங்க வந்து சேர்ந்துச்சு? டேய் இங்க வாடா. டேய் சூப்பர் ஃபிகரா இந்த மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா என்னடா தெரியும்? டேய் இங்க பாரா தம்பி வாசு, சொல்லி விட்டது போதும். டேய் அந்த துணி எடுத்துட்டு போய் கண்ணாடி தொடைடா. தலகால தெரியாம பெயிண்ட் வந்து கேட்டாங்கனாக்கா பினாயில் எடுத்து கொடுத்துறாதடா. ஒழுங்கா வேலையை பாரு. நான் இப்பதான் கடையை திறந்தேன். நான் கால் முதலாளி. அட என்னடா? அவ சாவல முதலாளி. ஓ, ஆனா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. அம்மா சொல்லக்கூடாது, நல்லா சூப்பரா தான் இருக்கா. உங்கள மாதிரியே. டேய் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வராதரா. அந்த பொண்ணு போற போக்க பார்த்தாலே ஜாலியா தான் இருக்குல்ல. டேய் வாசு, ஓங்கி ஒரு அரை விட்டு என்ன ஆகும் தெரியுமா? டேய் முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்களை கெட்ட நோக்கத்தோட பார்க்க கூடாதா. கிருஷ்ணா குருவாயிரப்பா. என்னங்க காய்கறில நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே போகுது. போற போக கல்யாணத்துக்கு வரதட்சணையே கொடுக்கலாம் போல. என்னோட சின்ன வயசுல கஞ்சியும் துவையிலும் அப்பளமும் தான் சுட்டு கொடுத்தாங்க. அந்த காலம்லாம் மாறி போயிடுச்சு. ஆனா காராமணி என்ன விலை? 45 ரூபா. நான் கடைக்கு விலை கேட்கல, 1 கிலோ விலையை சொல்லுங்க. ஓஹோ, நான் நினைச்சானே இந்த மொத்த கடையுமே கேக்குறேன்னு. மனுஷனுக்கு எந்த விலையும் இல்ல, காய்கறிக்காவது விலை இருக்கட்டும்டா. என்னப்பா ஜார்ஜ், காலையில கஸ்டமர் கூட என்ன சண்டை? திருச்ச முகத்தோட கஸ்டமருக்கு பொருள் எடுத்து கொடுறா. ஆமா, உன் முதலாளி எங்கடா?
உள்ள இருக்காரு, போய் பாருங்க. ஓய், காசெல்லாம் சம்பாதிக்க வேண்டியதுதான்பா. காய்கறியை கொடுத்து ஏமாத்தி நல்லா காசு சம்பாதிடா. கூட்டி கழிச்சு கணக்க போட்டு நீ ஒரு வழி ஆயிடுவ போல இருக்கு. ஒரு பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா மெழுகுவத்தியை ஏற்றி வைப்பானுங்களே தவிர அதுக்கு பதிலாக எவனுமே பல்பு வாங்குறதே இல்லை. தங்கத்தோட அதிகமான விலையில இருக்கிற காய்கறியை வாங்கி தான் கூட்டு குழம்பு வைப்பனா, அதெல்லாம் இப்போ நம்ம ஊர்ல ஃபேஷன் ஆயிடுச்சு. எல்லாம் உன் நேரம்டா. தலைவர் நல்ல மூடுல இருக்கீங்க மாதிரி தெரியுது. என்ன கிடைச்சிருக்கு இன்னைக்கு? கிடைக்கலடா, கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? காலையில கடையை திறக்க போனா அப்படி ஒரு காட்சியை பார்த்தேன். நம்ம கடைக்கு பின்னால இருக்கிற ஷெட்டுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு மல்லாக்கப்படுத்து கிடக்குது. நல்ல வடிவான பொண்ணுப்பா. சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. சரியா பாத்தீங்களா? சரியா பார்த்தேனாவா? அந்த காட்சி என் கண்ணுக்குள்ள அப்படியே நிக்குது. சரி, அந்த ஃபிகர் இப்ப எங்கதான் இருக்கு? அத்தனை வடிவா இருந்தாலும் பார்த்தா லேசா லூசு மாதிரி தெரியுது. ஒரு வகையில அதுவும் நல்லதுதாயா. அடிச்சு போட்ட மாதிரி மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருந்தாயா. வாசுதான் அவளை துரத்தி விட்டுட்டான். ஒருவேளை யாராவது தப்பு எல்லாம் பண்ணி முடிச்சு கொண்டு இங்க விட்டு இருந்தாங்கன்னா என்னவோ போங்க. யார் முகத்துல முடிச்சுக்கல, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான் பாருங்க. என்ன இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா இருங்க. போலீஸ்கார பிடிச்சா கசக்கிடுவான். அட கடவுளே, யோ நல்ல ஒரு விஷயத்த சொல்லும் போது தேவையில்லாம பயமுறுத்தாதையா. சரி, அந்த பொண்ணு இப்ப எங்கதான் இருக்கு? ஐயோ அதான் ஏன் தெரியல. கொஞ்சம் இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? பாய் கடைக்கு போய் சூப்பரா ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இப்படியே போச்சுன்னா டிகாஷன் ஜாஸ்தியா போட வேண்டி வரும். என்ன காலையிலே போட்டு வாங்குற மாதிரி பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மூக்கு மொழியுமா இருக்கிற ஒரு அழகான பொண்ணு உங்க கடைக்கு பின்னாடி இருக்கிற ஷெட்ல வந்து செட்டில் ஆயிட்டான்னு வாசு சொன்னதை கேட்டேன். அப்புறம் என்னோட முதலாளி குட்டி போட்ட போன மாதிரி காலங்காத்தால அங்கேயும் எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொன்னான். அடடடா, அது ஏதோ ஒரு அப்பாவி பொண்ணுப்பா. பார்க்கறதுக்கும் ஏதோ லூசு மாதிரி தான் தெரியுது. அதை பற்றியெல்லாம் இப்படி பேசுறதே தப்புயா. அப்புறம் நான் ஒன்றும் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே? நல்லா தெரியுமே. அப்படி தெரிஞ்சதுனால தானே இப்போ பிரச்சனையாச்சு. ஆமா, அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்கா? என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? கடையில் ஆள் இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. பொண்ணை பற்றி சொன்னதும் எப்படி ஓடுறான் பாத்தியா? எப்படி இந்த பொண்ணு வந்து சேர்ந்துச்சு? இது நல்ல கதையால இருக்கு. தெரியல. நல்லா இருந்த தண்ணியை கலக்கிருச்சுங்க. வா, நம்ம அங்க போய் குளிக்கலாம். போலாம். அவ குளிக்க குளிக்க வெளுத்துக்கிட்டே இருக்காளப்பா. ரொம்ப குளிச்சானா இருக்கிற அழகும் தண்ணியில போயிடும். அதுவும் சரிதான். இப்பவே பாக்குறதுக்கு பூலோக சுந்தரி மாதிரி தான் இருக்கா. அப்போ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போய் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். அவசரப்படாதரா. அவ கூட எப்படி பேசி பழகிறதுங்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். இருந்தாலும் இவ யாரு என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அதானே யாருன்னே புரிய மாட்டேங்குதே.
இந்த சின்ன திமிங்கலம் குளத்தெல்லாம் கலக்கி விட்டுருச்சே. இங்க பாருங்க சின்ன முதலாளி, இது சாதாரண திமிங்கலம் அல்ல, நீல திமிங்கலம். என்ன முதலாளி, நம்ம இவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுவோமா? பார்வையிலே அவ ட்ரெஸ் அவுத்துறாதரா. சும்மா ஏதாவது சொல்லி மனசை மாத்தாதீங்க. விருந்து ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம்ல. அப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அதுவும் சரிதான். உங்களுக்கெல்லாம் சின்ன முதலாளி கண்டிப்பா விருந்து தருவார். முதல்ல வந்து வண்டி எடுப்பா, இல்லைன்னா வந்த வேலையை முடிக்க முடியாம போயிடும். சரிடா, நீ போடா. இதை விட முக்கியமான வேலை இருக்கு. அதுவும் சரிதான். வா வந்து வண்டி எடு. அதெல்லாம் பண்ணலாம்ப்பா. ஆச்சாரப்படி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி இத்திக்கிற முதலாளிங்க முன்னாடி முகம் காட்டவாத நிக்கட்டுமே. மீதியே ஸ்கிரீன்ல பார்க்கலாம். என்ன வா. மென்டல் 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 போயிடலாம். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளவு மிதிச்ச கொள்ளணும்டா. பசங்க விளையாடும் போது பால் வந்து விழுந்துருச்சு. இத முதலே சொல்லி தொலைய வேண்டியதானே. ஐயோ, இது நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட பையன் தானே. இதுல எங்க இருந்து வருதுன்னே தெரியல. நீ யாருமா கண்ணு? இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல. தினம் யாரையாவது தொந்தரவு பண்ணலன்னா இவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. இந்த பாழா போனவங்களால உனக்கு இப்பெல்லாம் தூக்கமே வருது இல்லல்ல? வா. ஆமா, உன் பேர் என்ன? பாவம், பயந்துட்டியா? அண்ணே, முகமது அண்ணே, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. நீ இந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட்டியா? எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்றத பார்த்ததும் பாவப்பட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அதுவும் நல்லதாம்மா, அவளுக்கு ஒரு துணையா இருக்கும், நமக்கும் ஒரு ஆளாச்சு. ஏப்பா, இவங்களை சாப்பிட ஏதாவது கொடு. டேய் முகமது, பயங்கரமா பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடு. டேய், சாருங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கடா. எதையாவது கொடுனா என்ன அர்த்தம்? ரோட்ல சுத்திக்கிட்டு திரியிற நாயையும் புனியும் பிடிச்சி தந்துடாத. நல்ல நம்பர் 1 புட்டும் மத்தி குழம்பு எடுத்துட்டு வா. சார், நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்க சார். நல்ல பொருளை மட்டும்தான் கொடுப்போம். உன்னுடைய முதலாளி சொல்லி தந்ததெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன்டா. நீ தானடா அவனுக்கு அசிஸ்டன்ட். அவன் சொல்றத தானே நீயும் செய்வ. இங்க பாருங்க சார், என்ன தப்பு சொல்லாதீங்க. நான் எப்பவும் நல்ல பொருளை தான் சாப்பிட கொடுப்பேன். பாருங்க சார், இவ ஒண்ணு என் சொந்தக்கார பொண்ணு இல்ல. பாக்கறதுக்கு பாவமா இருந்ததால ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான். பாருடி, இப்படி கண்டவங்களுக்குலாம் எதையாவது வாங்கி கொடுத்து உன் சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டுக்காத. இது யாரு முகமது? வெளிநாட்டு பொண்ணு. வெளிநாட்டு ஆளுனாலே பாஸ்போர்ட் இருக்கான்னு செக் பண்ற அதிகாரம் போலீஸுக்கு இருக்குல்ல. யார் மூஞ்சில எச்சி துப்புறியாடி? பரவாயில்லையா, விட்டு தள்ளு. பாவையா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது.
நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ல, தெரிஞ்ச ஆளு தான் அங்க போலீஸ் ஆபீசரா இருந்தாரு. ஊரே மிரட்டி எடுத்துரும் அந்த மனுஷன். ஆனா அந்த அளவுக்கு அந்த நல்ல மனுஷன் கிடையாதுங்க. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. என்னையா மோப்பம் முடிச்சிட்டு இங்க வரைக்கும் வந்துட்ட? நான் சும்மா வாசுவை தேடி தான் வந்தேன். சத்தமா ஒரு தடவை கூப்பிட்டா அவன் எங்க இருந்தாலும் வந்துருவான்ல. நீங்க உள்ள வாங்க. இந்தாங்க, வந்ததுக்கு ஏதாவது சாப்பிட்டு போங்க. என்ன தெரியலப்பா, அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஆமா, எங்க பாரு. வா. என்னையா வாங்க, எப்படி இருக்கீங்க? உன்னையும் மணியனாவையும் 3 நாளா ஆளையே காணோம். கீர்த்திகர சந்த பக்கமே வரல. இல்ல வாசுகி, நாங்க ஒரு சின்ன வியாபார விஷயமா அங்காடி தெரு வரைக்கும் போயிருந்தோம். அதான். நடக்கட்டும். நீங்க 2 பேரும் 3 நாள் வட்டியும் காசையும் கையில எடுத்து கொடுத்துட்டு இடத்த விட்டு காலி பண்ணுங்கடா. எடுத்து கொடு. மொத்தமா கேட்டா எப்படி? பாதி இப்ப தந்துடுறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்த்து பண்ணு வாசுகி. அது சரி, கை நீட்டி காசு வாங்கும் போது இதெல்லாம் சொல்லல. வாசந்திக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. நோ சிஸ்டர். நோ சிஸ்டர். அது வாசுகி, கொஞ்சமாவது மிச்ச மீதி வைமா. மணியா, எனக்கு காசு கரெக்டா வேணும். ஒழுங்கா வேலைக்கு போ. குடும்பத்துக்கு 3 வேளை சாப்பாடு போடணும்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000. ஆமா, நீ பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிட்டியா? எஸ். அப்புறம் கொஞ்சம் விறகு வெட்டணும், அதையும் கொஞ்சம் வெட்டி போடுறேன். அப்பதான் காலையில் அடுப்புக்கு விறகு பயன்படுத்த முடியும். ஓகே. என்னப்பா அது, இவன் இன்னுமா போல? நல்லவங்களுக்கெல்லாம் வேலை வச்சிருவா போல இருக்க. அந்த பொண்ணுக்கு இந்த ஊரு புடிச்சு போச்சு போல இருக்கு. சாப்பிடு. யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிடு. மீதி இருந்த சாப்பாடு தான். சாப்பிடு. அம்மா, நீ எங்க இருந்து வந்திருக்க? வீட்ல யாரும் இல்லையா? நீ எப்படி இங்க வந்து சேர்ந்த? சாப்பிட்டு முடிச்சிட்டா பிளேட் எடுத்துட்டு போய் பக்கெட்ல போட்டுரு. வேற என்னதான் சொல்றது? கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்.
இந்த பையன் என்ன வேலை பார்க்கறான் பாத்தியா? அவன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது தானே? வாடா போலாம், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். பட்ட பகல்ல நீங்க என்ன இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? தான் உணர்ந்து உட்கார்ந்திருக்கன்னு சொல்றவனுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். நான் இங்க வந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல? இப்போ ராத்திரியா இல்ல பகலா? ராத்திரி தான், பார்த்தா அப்படியா? தெரியல. ஏமா ஒரு நிமிஷமா, அதுக்குள்ளே போயிட்டே இருக்கு. ஐயோ, அட எவன்டா இங்க வந்து முள்ளு வெளியே போட்டு வச்சது? மாட்டிக்கிட்டேன் போல இருக்க. ஒரு வேலைன்னு இறங்கும் போது ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்து தொலைஞ்சிரும். ச்சே. ஐயோ. Sister, hey sister, hey come sister, sister, sorry sister, ரொம்ப சாரிக்கா. ஊர்ல நிம்மதியாவே வாழ முடியாது போல இருக்கு. உன்னை கொன்னு போட்டுருவேன். கிழவா கண்டம் தொடமா வெட்டி போட்டுருவேன். கிழவா, என் மேல கை வைக்கிறதுக்கு எவனுக்குடா இங்க தைரியம் இருக்கு? கை வைங்க பார்க்கலாம். சந்தோஷ் அக்கிரமம் பண்றத தடுத்தா இவரை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். என்ன நான் பண்றது? உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போகாதீங்கன்னு. நான் சொல்றத கேக்குறீங்களா? கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த இதே இடத்துல மத்தவங்க கிட்ட அடி வாங்கிட்டீங்கல்ல, இது தேவையா? நீங்க எல்லாம் இங்க இருக்கும்போதே இதெல்லாம் நடந்துருச்சுல்ல. அவனை பத்தி தான் தெரியும்ல. உயிர் மேல ஆசை இல்லாத யாராவது இருக்காங்களா என்ன? வாப்பா நம்ம போலாம். வாங்க வாங்க போலாம். பாத்து வா. ஐயா, நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இனிமே நீங்க சந்தைக்கு வராம இருந்தாதான் நல்லது.
அந்த சந்தை இப்போ உங்க காலத்துல இருந்த சந்தை மாதிரி இல்ல. புரியுதா உங்களுக்கு? தினம் பிரச்சனை, எல்லாம் ஏமாத்து பேருவீங்க. கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லாதவங்க. அப்பா வயசுல இருக்கிற ஒரு மனுஷன. இத பாருங்கக்கா, காலம் கெட்டு போச்சு. 4 காசு இருக்கவன் தான் சந்தை ஆட்டி படைக்கிறான். குடும்பம் இருக்கவன் சந்தைக்கெல்லாம் போக முடியுமா? ஐயா, அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் இரு, நான் காஃபி போட்டு தரேன். வேண்டாம்க்கா, நான் போயிட்டு அப்புறமா வரேன். நான் கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு வரட்டுமா? ஏதோ பேருக்கு தானே நீங்களும் இப்ப சாப்பிடுறீங்க. கொஞ்சம் சூடா ஏதாவது எடுத்துட்டு வரேன். கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்க நீங்க இனிமே சந்தைக்கு போகாதீங்க. எங்கடா அந்த முட்டை பைய? உனக்கு தகுதியானவங்க கிட்டதான் நீ சண்டை போடணும். வயசான தாத்தா கிட்ட சண்டைக்கு போக கூடாது. அதெல்லாம் ஆம்பளைத்தனம் இல்ல, கோழைத்தனம். சும்மா விளையாடாம போடி. தெரியும், விட்டா நீங்க என்னையும் போட்டு அடிப்பீங்க. நீங்க அடிச்சாலும் கொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, இன்னைக்கு ஒருத்தன் தப்பு பண்றானா அவனுக்கு அதே தப்பு நாளைக்கு நடக்கும். உன்னையும் கொல்றதுக்கு ஒருத்தன் வருவான்டா. நீ எல்லாம் விலக மாட்ட, நாசமா போயிடுவ. சின்ன முதலாளி, அவளை விட்டு தள்ளுங்க. அவ பைத்தியம். ஆமா, நம்ம சந்தோஷம் எங்க போனா? பாடி கார்டு இல்லாம சின்ன முதலாளி பார்க்கவே முடியாதுல. எனக்கு பாடி கார்டா? அந்த பொண்ணு சொன்னது அது இல்ல. இந்த சந்தையில இருக்க எல்லாரும் அதான் நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது உண்மைதான். அவனோட பலத்துல தான் முதலாளிங்களா நல்லா இருக்கீங்க அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். முதலாளி வாயமுடுறா. என் சக்தி என்னன்னு உனக்கு காட்டுட்டுமா? தில்லு இருக்கவன் இந்த ஊர்லயே இல்ல. அப்படி இருந்தா கூட்டிட்டு வாடா பாக்கலாம். விடுங்க முதலாளி, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இல்ல, இந்த சந்தையில நான் யாருன்னு காட்டி ஆகணும். இப்பவே, இந்த நிமிஷமே. என்ன அங்க ஒரே கூட்டமா இருக்கு? அது தெரியாதா? நம்ம சின்ன முதலாளி வீரத்தை காட்ட வந்திருக்காரு. பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. அதான் அந்த ஆள் அக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. இந்த ஊரையே அந்த ஆள் தான் ஆண்டுட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்கணும்னு தலையெடுத்து. சரி வா, போய் பார்க்கலாம். நீ அவனுக்காவது என் சத்தியில சந்தேகம் இருக்காடா? முதலாளி பின்னிட்டீங்க முதலாளி. சவாலோட தைரியம் இருக்கடா இருக்காது. வாங்கடா வாங்கடா. கொஞ்சம் வழி விடுங்க. சூப்பர். முதலாளிக்கு முதலாளிக்கு வாங்கடா. விட இருந்தீங்கன்னா வாங்கடா. இந்தாம்மா பொண்ணு. அப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ஜலதேவதைன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. வா, வந்து தண்ணிக்குள்ள குதி. உனக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். உன் கூட பழகினா நானும் உன்ன மாதிரி ஆயிடுவேன்னு பயமா இருக்கு. பாக்குறத பாரு. நீ என்னடி வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே பாத்துட்டு இருக்க? உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அதை துவைச்சிட்டு வேற போட்டுக்கோ. இல்லனா சொறி சருங்க வந்துரும். இப்பதான் புரியுது ஆம்பளைங்கயும் உன்னையே பாக்குறாங்கன்னு. சோப்பு போட்டு தேய்ச்சு குளிச்சா நீயும் தேவதை தான். ஓ, பொண்ணுக்கு வெக்கத்தை பாரு.
எல்லாரும் போங்கடா இங்க இருந்து. பொம்பளைங்க குளிச்சிட்டு இருக்கும் போது எதுக்குடா கல்ல தூக்கி அடிக்கிறீங்க? ஏன் அந்த ஆண்டி எறும்பு கடிக்குதுடா? சும்மாறா, அவனும் அவன் எறும்போ. உன்ன கடிக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது படா. நான் தான் முன்னாடியே சொன்னேன்லடா. வாடா நம்ம போலாம். இந்த வீட்ல நல்லா திட்டுவாங்கடா. வா வா. வாடா நம்ம போலாம். வாடா போலாம். என்னடா பண்றீங்க இங்க? நம்ம மாஸ்டர். பொம்பளைங்க குளிக்கிறத எட்டி பாக்குறீங்களாடா மட முட்டாளுங்களே. இந்த மாதிரி விஷயத்துல எந்த ஸ்கூல்லடா கத்துக்கிட்டீங்க? நல்ல பசங்களா ஒழுங்கா இருக்கிற வழியை பாருங்க. இனிமே அப்படி பண்ணீங்க போங்கடா. என்னடா உருண்டு உருண்டு போறீங்க? வேகமா போங்கடா. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. கருங்கல்லா இருந்தாலும் இவன் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவன் தான்ப்பா. உன் கையால அது தடவி தூக்கி போடுறல்ல, அதான். வீட்லதான் உனக்கு ஒருத்தி இருக்காங்கல்ல கோபாலகிருஷ்ணா, அவங்க கிட்ட சொல்லி உன்னை 2 தடவை நல்லா தடவி விட சொல்ல. என் பொண்டாட்டிலாம் தடவி விட்டான்னு வச்சுக்குவேன், கண்டிப்பா எனக்கு வாந்தி தான் வரும். உங்க வீட்ல 3 பசங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன பக்கத்து வீட்டு பசங்களா? கோபாலா, போது நிறுத்துறா. சுசீலா கிட்ட சில்மஷம் பண்ண போனா விவகாரமாயிரும். எல்லார்கிட்டயும் விளையாடுற மாதிரி நீ அவகிட்ட போய் விளையாடாத. முதலாளி ஏதோ கூட இருக்கிற தைரியத்தை ஆடிக்கிட்டு இருக்காவ. அப்படின்னா நீ ஒரு வேலை செய். முதலாளி கிட்ட சொல்லி நீ என்ன அப்படியே ஏத்துக்க. அதோ முதலாளியே வந்துட்டார்ல, என் முன்னாடி வச்சு பேசும்போது சீக்கிரமே ஒரு முடிவு கிடைச்சிரும். சரிங்க பார், வண்டி லோடு ஏத்திட்டாங்க, நான் கிளம்புறேன்ப்பா. உனக்கு தான் லோடெல்லாம் ஏத்தியாச்சுல சுசீலா, அப்புறம் என்ன? ஜோசப் அண்ணா சொல்லுங்க. எத்தனை லோடுன்னு சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த பில்லை கொஞ்சம் செட்டில் பண்ணுங்க. தண்ணிக்குள்ள தானே கல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. என்ன விஷயம் முதலாளி? கொஞ்ச நாளா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? இல்ல, கொஞ்ச நாளா ஊர்ல இருக்கிற எல்லா அனாதைகளையும் நீ ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. இங்க பாரு, உன்னோட விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்க பாரு, மாம்பள்ளி ஜோசப், அதாவது என்னுடைய அப்பா, அவரால கூட என்ன திருத்த முடியல. நீ வந்து என்ன திருத்த போறியா? முதலாளி, அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணா கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போய் வேலையை பாரு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஹலோ, அண்ணா, இதோ உடனே வந்துடுறேன். இதோ கிளம்பிட்டேன். ஓகே. என்ன இந்த ஆளு? இங்க பாருங்க கோபாலண்ணே, காலையில இப்படி நடந்து நடந்து காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யாமையே வாசந்தி நல்லா சம்பாதிக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொருத்தன் பின்னாடியும்
1000 முறை நடந்தாதான் அந்த காசு கிடைக்குது. அக்கா வர்றத பார்த்தாலே இவனுங்க தலை தெரிச்சு ஓடிடுவானுங்க. Then we have to find them. தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்துல நீங்க பெரிய கில்லாடிங்களாச்சடா. கோபாலண்ணா, பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. ஆளுங்களுக்கெல்லாம் பேங்க்ல இருந்து அள்ளி கொடுக்கறாங்கல்ல, அதனால வாசந்திக்கு ஒண்ணுமே இல்ல. அட என்ன வாசந்தி நீ, பேங்க்னு சொன்னா இப்ப அப்ளிகேஷனை கொடுத்தாதான் செத்து முடிச்சதுக்கு அப்புறம் லோனை கொடுப்பான். டக்குன்னு பணம் வேணும்னா வசந்தி கிட்ட தான் வந்தாகணும். ஆனா வாங்க வரும்போது தேனே பாலேன்னு சொல்றாங்க. பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆளே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவனுங்களெல்லாம் எப்படி விட்டு வச்சா கடைசியில நான் நடுத்தருவுக்கு வர வேண்டியதுதான். கோபாலண்ணா, உங்களோட அந்த சொந்தக்காரி எங்க? ஓ, எந்த சொந்தக்காரிய கேக்குற? அப்படி எனக்கு எந்த சொந்தக்காரி இருக்கா? நீங்க ஒரு சுந்தரி இங்க தங்க வச்சிருக்கீங்கல்ல, அவளதான் கேக்க. ஓ, அந்த பொண்ணை பத்தி கேக்குறியா? அது அவனுக்கு தெரியும். அப்புறம் வசந்திக்கு தெரியாது. நான் எப்படிப்பட்டவன் தெரியும்ல. அதான் எனக்கு நல்லா தெரியுமே, அதனாலதான் கேட்டேன். ஓ, அந்த பொண்ணு குளிக்கவே இல்லம்மா. நடக்கட்டும் நடக்கட்டும். நீ இருக்க பாரு. இங்க பாருங்கண்ணே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமாண்டா, இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு கொஞ்சம் பைத்தியம் தான் வச்சுக்க. எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது. சுசீலா கிட்ட போய் இந்த பொண்ணு எதுக்கு சண்டை போட்டான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சுசீலா நம்பர் 1 சரக்குப்பா, அதுல எந்த சந்தேகமும் வேணாம். என்ன, அவளுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு. இருந்தாலும் ஒரு பொண்ணை பிடிக்காதுன்னு சொன்னா. நல்லா கேட்டுக்க, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறது முக்கியம் இல்ல, இந்த மாதிரி கையேந்தி பவுன்ல சாப்பிடுறதுனால நல்லா இருக்கும். டேய், வெள்ளச்சட்டில ஒரு கரை விழுந்தா எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அந்த மாதிரி தாண்டா இதுவும். மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அது தீக்காம நான் தூங்கவே மாட்டேன்டா. அதான்டா என் பழக்கம். என் பொறப்பே வேற மாதிரிடா. உனக்கு புரிஞ்சதுல? அப்படி கேட்டீங்கன்னா, இருந்தாலும் நீங்க பண்றது. அந்த பொண்ணுக்கு 100 ஆயுசா சொல்லி வாயமுள்ள அதை வந்துட்டா போற. அவளை பிடிச்ச வண்டியில் ஏத்துறா. சீக்கிரம் என்னடி பண்ற? சீக்கிரம் சீக்கிரம் ஏத்து. ஏத்து சீக்கிரம் ஏத்துறா. சீக்கிரமா ஏத்துறா. அவளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரா பாத்து என்ன பிரச்சனை யாரும்? சீக்கிரம் உள்ள எடுத்துட்டு போ. எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம், வீணாக்க கூட. சீக்கிரம் வா, உள்ள வா. சீக்கிரம் வாடி. கத்தாத, உள்ள போ. போடி உள்ள. நீ அந்த வீட்டுக்கு எதுக்கு போன? ஏதோ வாங்கிட்டு போக வந்தா நான் விரட்டி அனுப்பிட்டேன்ல. யோ, முதலாளி கிட்ட சொல்லி வை, எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. எங்களை இங்க அடிமைப்படுத்தலாம் நினைக்காத. ஒரு நாள் அவர் பண்ண பாவம் மட்டும் வட்டியோட சேர்ந்து வந்து அவர்கிட்ட வந்து விழும். கவலைப்படாத. பழைய இலக்கியங்கள்லாம் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு. காலங்கள் எவ்வளவு போனாலும் சரி, அது இன்னும் நம்ம மனசுல தான் நின்றுட்டு இருக்கு. ஆனா இப்ப வளர்ந்து வர புதிய எழுத்தாளர்கள்லாம் அவங்க படைப்புகள் ஒரு அழுத்தம் இல்லாம போயிடுச்சே. அதெல்லாம் எதனால? இப்பெல்லாம் பொம்பளை பெருசா ஆம்பளை பெருசான்னு தகுதியே இல்லாத பலரும் வார பத்திரிகையில அவங்க இஷ்டத்துக்கு கண்டபடி எழுதி தள்ளுறாங்க. நாங்க என்னத்தங்க சொல்றது? ஆயுசே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? அட, எந்த விதம் முளைச்சு வரீங்க? ஆனா நல்ல வெறிஞ்சு வரத உழைச்சிட்டோன்னா அது நல்லா வளருயா. நான் சொன்னது சரிதானே ஸ்நேகராஜா? அதுவும் சரிதான். நல்ல படைப்புகள் காலத்தால அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி திடீர்னு முளைச்சு வர்றவன் அதே மாதிரி அழிஞ்சு போயிடுவான். அதுதான் இப்பவும் நடக்குது. இந்த பக்கம் யாரோ ஒருத்தங்க போனாங்களே. யாராவது பிச்சை எடுக்கிற ஆளுங்களா இருப்பாங்க. இல்லப்பா, அது அப்படி இல்ல. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். ராத்திரி நேரத்துல அந்த பொண்ணை நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க. அதே ஒரு பெரிய தொந்தரவு தானே. ஏதாவது ஒரு ஆர்பனேஜ்லயோ இல்ல ஆதரவற்ற ஒரு இல்லங்கள் இருக்குல்ல, அங்க போய் சேர்த்து விட்டுருக்கலாமே நீங்க. அப்ப நீ அந்த பொறுப்பை ஏத்துக்க. அதை நீ கூட பண்ணிருக்கலாம்ல. இதுதான் நம்ம நாட்டோட பிரச்சனை. இதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு
எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. எல்லா உயிரினங்க மேலயும் நம்ம தன்னை மாதிரி அன்பை காட்டணும்னா இந்த உலகம் கண்டிப்பா எங்கேயோ போயிடும்னு சொல்லுவாங்க. நானும் கண்டிப்பா முன்னேறி போகும்னு நான் நம்புறேன். சரி, அவளை விட்டு தள்ளுப்பா. நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். அதுதான் நமக்கு முக்கியம். இல்ல வேண்டாம், எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயாகணும். எனக்கும் நிறைய வேலை இருக்கு, நானே உங்களை டிராப் பண்றேன். சரி வாங்க போலாம். இந்தாமா பொண்ணு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? நெல்ல தூக்கி வயல்ல விட்டு எறியற? ஓங்கி ஒரு அற விடலாம் போல இருக்கு. கொஞ்சம் பாவம் பார்த்தா ரொம்ப தான் ஆட்டம் போடுறா. அட பாவம்பா, பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கா, ஆனா பார்க்கறதுக்கு லூஸ் மாதிரி இருக்கா. யாரு பெத்த பொண்ணோ இப்படி கிடக்குறா. அங்காடி தெருல அவளை யாரும் விட்டு வைக்கலன்னு தான் சின்னம்மா சொன்னாங்க. அவங்க கிட்ட உன் புருஷன் தான் சொன்னானா. அவன் பெரிய கில்லாடின்னு எனக்கும் தெரியும். என்ன அவன் உங்ககிட்ட வந்தானா? பார்க்காதத பார்த்த மாதிரி சொல்ற. கிளாஸ்ல இருக்க மாதிரி கவன குறைவா தான் சர்ச்சுக்கு வந்தாலும் இருக்க. இதனாலதான் பரீட்சையில உனக்கு மார்க் குறையுது. அம்மாடி, சர்ச்சுக்கு வந்தா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல. பண்ற விஷயத்திலே அப்படிதானே சொல்லு. அது எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான். தெற்கு பக்கமா போக சொன்னா வடக்கு பக்கமா போவாங்க. காலம் அப்படி மாறி போச்சுமா, என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. என்ன நடக்கட்டுமோ அது நடக்கட்டும். அதுவும் சரிதான். நிஜமாவே பைத்தியம் இல்லையா? ஒருவேளை லூஸ் மாதிரி நடிக்கிறாளா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நீ இப்படி லேட் பண்ணினா பஸ் கிளம்பி போயிட்டே இருக்குமா? சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணு. 8 மணிக்கு பஸ் கிளம்பிடுமா? சொல்லிட்டே இருக்காம எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஓ ஆ அப்புறம் 2-3 விஷயம் இருக்கு, நான் மறந்துட்டேன். அவசரப்பட்டா இப்படிதான் எல்லாம் மறந்துடுது. அதெல்லாம் பரவாயில்லம்மா, அவகிட்ட பணம் இருக்குல்ல, அவளுக்கு வேணுங்கிறத அவ வாங்கிக்குவா.
ஆ அப்பாவுடைய செல்ல பொண்ணு கிட்ட வாமா. அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு கால் பண்ணணும். நீ இந்த அப்பா மாதிரி தானே எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த ஊர்ல எல்லாரும் அப்பாவை பத்தி நல்லதா தான் சொல்லுவாங்க. நீயும் அந்த மாதிரி எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும். அது நீங்க சொல்லணுமாப்பா, எனக்கு தெரியும். என்ன விஷயம்? அப்பாவும் முன்ன ரகசியம் பேசுறீங்க? இல்ல, செலவுக்கு காசு இல்லாம வாயை பொழந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கா. அந்த கவலையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மீனிங்கே வர கடவுளே, இவ படிப்பு முடிஞ்சு யாருக்கையாவது இவ்வளவு ஒப்படைக்கிற வரைக்கும் என் நெஞ்சில தீ தான். எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடி. பேசிக்கிட்டு இருக்கும்போது போன் வந்ததுல, நம்ம முன்னாடி பேசாம அவ ஏன் தனியா போய் பேசிக்கிட்டு இருக்கா? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்களா இருக்கும். பானுமதி, நீ இப்போ உன் கிராமத்துல உன் அப்பா பாலகுமாரனுடைய பொண்ணே தான். காலம் போற போக்கு தெரியாம இப்படி அம்மாஞ்சியா இருக்கியே. அதனால என்ன கெட்டு போச்சு? நாம விரும்பினபடி தானே நடக்குது. நல்ல ஒரு பொண்ணு, அப்புறம் என்ன நேசிக்கிற ஒரு புருஷன், இதெல்லாம் கடவுள் கொடுத்திருக்காருல்ல, அதுவே போதும். இவ்வளவு காலம் ஆனதுக்கு அப்புறம் கூட உன்னுடைய வெக்கத்தையும் பாசத்தையும் பார்க்கும்போது என்னால எப்படிமா இன்னொரு பொண்ணுடைய முகத்தை பார்க்க முடியும்? உன்னை தவிர என்னால கற்பனையில கூட மத்த பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹலோ, என்னோட அப்பா அம்மாவுக்கு இளமை திரும்புதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. வண்டியில ஏறினா வண்டி நிறுத்தாம போய்கிட்டே இருக்கோம்ல. சரியா, அவளுக்கு பசிக்குது போல இருக்கு. வா, நம்ம போய் சாப்பிடலாம். அங்க எடுக்கலையாப்பா டைலாக்? இந்த பொண்ணு எங்கதான் போயிட்டா? ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆளுங்களாம் விபச்சாரம் பண்றத அடியோட அடிச்சு இல்லாம ஆக்குறதும், ஹோட்டல்ல கூத்தாடுறவங்களுக்கு போலீஸ் காவல் நிக்கிறதும் எங்க வேலையுடைய ஒரு பகுதியா மாறின இந்த காலத்துல ஒரு இடைவேளை, அவ்வளவுதானே. நம்ம போலீஸார் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அடுத்த ரவுண்ட் நம்ம போலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் ரொம்ப மறந்துட்டாரோ. இவன் பெரிய கில்லாடிடா, புது இன்ஜின் வேற, வண்டி அவ்வளவு சீக்கிரம் நிறுத்த முடியுமா? இத ஏதாவது பள்ளத்தாக்குல தான் தள்ளி விடணும். நமக்கு செஞ்ச உதவியை வச்சுதான் விட்டு வச்சிருக்கேன். நீ சொன்னதெல்லாம் சரிதான்.
ஆனா இந்த மாதிரி விஷயத்துல அந்த ஆளு ரொம்ப கெட்டிக்காரன் தான்டா. வாங்க ஏச்சம்மா வாங்க. பாவம் இந்த ஊரை கட்டி கேட்கறதுக்காக இந்த போலீஸ் எப்படியெல்லாம் அலையிறாரு பாத்தீங்கல்ல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. போங்கடா டேய், போலீஸ்காரனுக்கு யாரும் சட்டம் கத்து கொடுக்க தேவையில்லை. அதுலயும் முக்கியமா கேட்கறதுக்கு நாதியத்த பொண்ணோட விஷயத்துல. என்ன புரிஞ்சுதா? அதான் சரி சார், நீங்க சொன்னது சரிதான் சார். அதே மாதிரி எங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருங்க சார். வேணும்னா இந்த பாட்டிலையும் எடுத்துட்டு போங்க. வீட்டில் பொண்டாட்டியை பார்க்கும்போது கொஞ்சம் மூடு ஏற்றலாம்ல. பேஷ், பிச்சைக்காரன் இருந்தே பிடுங்கிட்டு போகிறான் பார்க்குறேல்ல. ஏதாவது மிச்சம் மீதி வைங்கப்பா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஸ்ரீ கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. என்னங்க இது? நாய் பாட்டுக்கு நிக்காம குலைச்சிட்டே இருக்கு. என்னன்னு போய் பாருங்க. அதுங்க குலைக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன? அது பூனைய பார்த்தாலும் குலைக்கும், யானையை பார்த்தாலும் குலைக்கும், பக்கத்து தெருவுல இருந்து வந்த நாயை பார்த்தாலும் குறைக்கும். எதுக்காக குலைக்குதுன்னு அதுங்களுக்கு மட்டும்தானே தெரியும். போதும், நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க போய் பாத்துட்டு வாங்க. ஐயோ, உன் தொல்லை தாங்க முடியலமா. கொஞ்சம் போய் பாத்துட்டு தான் வாங்க. சரி போறேன், போய் தொலைறேன். மனுஷனுக்கு நிம்மதியே இல்ல இதுங்களால. சாவித்திரி, ஏம்மா சாவித்திரி, சாவித்திரி, இப்படி எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அங்க ஒரு பொம்பளை புள்ள ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுளே, என்னங்க சொல்றீங்க? வாங்க. கடவுளே, எங்க? ஐயோ, என்னங்க? யார் இந்த பொண்ணு? இது அந்த சந்தையில சுத்திக்கிட்டு இருக்குமே அந்த பொண்ணு. புத்தி ஒரு மாதிரி. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. என்னங்க, வேடிக்கை பார்க்காம அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள படுக்க வைங்க. அது நான் எப்படி ஒரு பொண்ணு உள்ள படுக்க வச்சு பன்னீர் தெளிக்க சொல்லல. கொஞ்சமாவது மனித நேயத்தை காட்டுங்க. இந்த பொண்ணு எப்படி இங்க வந்து சேர்ந்தா? சாவித்திரி, இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ண எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எக்கு தப்பா ஏதாவது நடந்துருச்சுன்னா? இங்க பாருங்க, இந்த ஊர்ல எவ்வளவோ இடம் இருந்தும் கூட அந்த பொண்ணு எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லுங்க. அது கடவுளோட விருப்பம். நீங்க போய் பாத்திரத்துல கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணியும் டவலும் எடுத்துட்டு வாங்க. ஓ, இந்தாமா.
என்னம்மா சாவித்திரி ஏன் இப்படி பண்ற? இவள இங்க இருந்து அனுப்பலன்னா புலிவால புடிச்ச கதையாயிரும். இல்லனா நானே கொண்டு போய் இவளை எங்கேயாவது விட்டு வந்துடுறேன். தெரியாம தான் கேக்குறேன். உங்களால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? அவளும் ஒரு மனுஷ பிறவிதானே. என்ன ஆனாலும் இன்னைக்கு அவ இங்கேயே இருக்கட்டும். பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. கடவுளே, காலம் ரொம்ப தான் கெட்டு போச்சு. ஆமா, நீ இப்போ எதுவும் சாப்பிடவே இல்லையே, போய் ஏதாவது சாப்பிடு. உங்களுக்கும் நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், நீங்க போய் சாப்பிடுங்க. இந்த பொண்ணு எப்போ எந்திரிப்பானே தெரியாது. அப்படி எந்திரிச்சா ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம்ல. நீ எதுக்குமா பட்னி கிடக்குற? எனக்கு இப்போ பசிக்கவே இல்ல. நீங்க போய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வைக்க முடியும். என்னம்மா சொல்ற நீ? இவ்வளவு நீங்க போய் சாப்பிட்டுட்டு தான் வாங்களேன். என்ன இது? எத்திக்கரையில சீக்கிரமா எந்திரிக்கிற அம்மா இன்னும் எந்திரிக்கல? என்னாச்சு இன்னைக்கு? இன்னும் கதவே திறக்கல. அட கடவுளே, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதே. என்னங்க என்னங்க? என்னாச்சு? என்ன கூப்பிட்டியா? நேத்து ராத்திரி நம்ம வீட்ல ஒரு பொண்ணை கொண்டு வந்து படுக்க வச்சோமே, அதை நீங்க சுத்தமா மறந்துட்டீங்க போல இருக்கு. இந்த பாருமா, நான் தோட்டத்து வரைக்கும் போயிருந்தேம்மா. சில பேர் அங்க வர சொல்லியிருந்தேன். அதான் சந்தை வியாபாரத்தை நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நீ எதுக்கு இப்போ எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்க? நான் இந்த விஷயத்த நேத்தே உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல. தேவையில்லாத விஷயத்த தூக்கி தலைமையில வச்சுக்க வேண்டான்னு சொன்னேன்ல. இது அது இல்லங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. அதுக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க. நான் அவளுக்கு முதல்ல கொஞ்சம் சுக்கு காப்பி கொடுக்கறேன். சரியா போச்சு. இப்ப நீ வைத்தியத்தையும் ஆரம்பிச்சிட்டியா? உன் விருப்பப்படி என்ன வேணா செஞ்சுக்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் இப்ப போய் மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க சங்கரண்ண? இவ்ளோ சீக்கிரம் எங்க போறீங்க? என்னத்த சொல்றது சுசீலா, என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காமா. அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. அதுக்கு மருந்து வாங்க தான் போயிட்டு இருக்கேன். அப்படி சொல்லுங்க, அதானே பார்த்தேன். யாருன்னு இந்த புது பொண்ணு? அதெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னே எனக்கு புரியல. நேத்து ராத்திரி வந்து தொலைஞ்சிட்டாமா. வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டாம்னு அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். அவ கேட்டாதானே. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாயிருச்சுன்னா என்ன பண்றது? சரிம்மா, நான் கிளம்புறேன். அவளும் ஒரு மனுஷி தானே. கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேமா. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நல்லது செய்ய போய் நாம மாட்டிக்கூடாது. சாவித்ரி அம்மா, சாவித்ரி அம்மா. யாருமா அது இங்க உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறதா சொன்னாங்க? காலங்காத்தால சுசீலாக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? வர வழியில சங்கரன் அண்ணன் தான் சொல்லிட்டு போனாரு. நேத்து நைட்டு இங்க வந்து விழுந்திருக்காமா. அதுவும் அந்த ரூம்ல தான் இருக்கா. வா. அம்மா, இவ ஒரு அப்பாவி பொண்ணு. யாருன்னு தெரியல. எப்படியோ இந்த சந்தையில வந்து மாட்டிக்கிட்டா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரோ கூட்டிட்டு வந்து வேலை முடிஞ்சது தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. விவரம் தெரியாத ஒரு பொண்ணு. இவளை நான் சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போறேம்மா. அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். சரி, அப்படியே பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும். அவர் இப்ப மருந்து வாங்கிட்டு வந்துருவாரு. சரி. அப்ப நான் வரேம்மா. சரிம்மா.
ஆமா, அந்த பொம்பளை புள்ள எங்க போச்சு? இங்க எங்கேயும் ஆளைய காணோம். இல்ல எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு ஒரு வழி பண்ணிட்டீங்களா? எங்க இருந்தோ வந்தா முதலாளி, அதே மாதிரி சொல்லிக்காம போயிட்டா, அவ்வளவுதான். வழக்கமா நான் பாக்குற எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், அவ எங்கேயுமே இல்லையே. இங்க பாருப்பா, வீட்டுல அம்மாவும் அப்பாவும் நல்லா திடகாத்திரமான அண்ணன் தம்பி இருந்து கூட பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்துல வாழ முடியாத நிலைமை இருக்கு. இதுல ஊரு பேர் தெரியாம அழகா ஒரு பொண்ணு தனியா வந்தா விட்டு வைப்பாங்களா? காலம் கெட்டு கிடக்குது. கருணையே நிறைஞ்சிருக்கிற கர்த்தரு எதுக்காக இப்படி ஒரு ஜீவனை படைக்கணும்? இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. அதனாலதான் படைச்சவன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தரும் அனுப்பி வைக்கிறான். அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவனை திரும்ப கூப்பிட்டுருவான். என்ன நான் சொல்றது சரிதானே? அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? அத உங்க அம்மா கிட்ட போய் கேள்றா பண்ணாட. அட, இதெல்லாம் மொட்டுமா? இத பறிக்க வேண்டாம். ஓ, என்ன சொன்னாலும் புரியாதா? சரியான லூசு பொண்ணுகிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இதையெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிறது? எங்க சமைக்கிறேன்னு சொல்லிடுவாளோன்னு பயமா இருக்குது. ஆமா, நான் சொல்றது உனக்கு கேட்கல? அத மொத்தமா நீ புடிச்சு இழுத்தீனா காய் மட்டும் இல்ல, செடியும் அருந்து விழுந்துடும். சரியா? எப்படி சொன்னாலும் புரியலன்னா என்ன பண்றது? செடி போனா உனக்கு என்ன இல்ல? இப்ப அந்த சாவித்திரி கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமா? பரவாயில்லண்ணே. என்ன விஷயம் சங்கரன் அண்ணே? முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுது. புதுசா ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதா இல்லையா? சந்தோஷத்துல நான் அப்படியே துள்ளி குதிக்கிறேன் பாரு. சும்மா கிண்டல் பண்ணி என் வாயை கிளறாத. இங்க பாரு சுசீலா, பழமான நெல்லிக்காயும் பெரியவங்க சொன்ன வார்த்தையும் ரெண்டும் ஒண்ணுதான். முதல்ல கசக்கும், அப்புறம் இனிக்கும். அந்த இனிப்பை தேடிதான் இப்பெல்லாம் நீங்க இந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, சர்க்கரையால எறும்பு வந்து அரிச்சுக்கிட்டு இருக்குது பாரு. பேச வந்துட்ட. இந்த எறும்பு அரிக்கிறது எங்கன்னு நான் சொல்லவா? சொல்றவங்க கிட்ட சொல்றேன். பாவம்மா, எதுக்கு நீ அந்த சங்கரன் அண்ணனை டென்ஷன் ஆக்குற சொல்லு? அவர் ரொம்ப அப்பாவிமா. அடடே, நீ ரொம்ப கில்லாடியான ஆளு போல. நல்ல திறமையான விவசாயிலாம் மாதிரி சூப்பரா வேலை செய்றியே. போதும், இன்னைக்கு இது போதும். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ இப்படி பண்றதெல்லாம் பார்த்துட்டே நின்னா ராத்திரி என்னால சமைக்கவே முடியாது. வா போலாம். நான் இப்போ உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு நீ வருத்தப்படாதம்மா. நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். போதும் போதும், அந்த அளவுக்கெல்லாம் வேண்டாம். ஆமா, இந்த பைக்குள்ள அப்படி என்னதான்? கொஞ்சம் பழைய துணிமணிகளை வச்சிருக்கேன். சரி சரி, போ சொல்லு. கிளம்பு கிளம்பு. ஓகே.
உன்னை நீ விட மாட்டேன். ஏய் ஏய் உன்னை நீ விட மாட்டேன். ஏய் நில்லு. ஏய் ஏய் கத்தாத. ஏய் ஏய் சும்மா இரு. ஏய் உன்னை நீ சும்மா விட மாட்டேன். ஏய் ஏய் கத்தாத. நிற்கிறாரு. ஏய் அமைதியா. ஏய் சும்மா கத்தாத. ஏய் நில்லு. ஏய் 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 என்ன சாவித்திரி அம்மா, சீக்கிரமா கடவுள்கிட்ட வேண்டுதெல்லாம் சொல்லிட்டீங்க போல இருக்கு. கம்ப்ளைண்ட் சொல்றதெல்லாம் நான் எப்பவோ நிறுத்திட்டேன். இப்ப 100கணக்கான விஷயங்களை அவரும் பார்த்து நடத்தணும்ல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான பக்தர்கள்லாம் இங்க வரமாட்டாங்க. அவர் எப்போதுமே தனியா தான் இருப்பாரு. அந்த டைம்ல தான் நான் நிறைய குற்றம் குறைய சொல்லிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு பெருமூச்சு சவுண்டு கேட்டாதான் நான் அங்க இருந்து கிளம்பி வருவேன். நீங்க சொல்றது நல்லதுதான், நல்ல விஷயம் தான். இதான் உண்மையான பக்தியும் கூட. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரிங்க. ராஜா வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டு. அட எதுக்குமா அதெல்லாம்? ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. இல்ல பரவாயில்ல, நான் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தாம்மா பழத்தை சாப்பிடு. அடிக்கடி என் வீட்டுக்கு வரணும், சரியா? அப்ப நாம போலாமா?
எங்க போன? இப்ப எங்க போயிட்டு இருக்க? சொல்லுமா. நல்லா இருக்கியா? எங்க நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? இங்க பாரு. இது உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன். இந்தா, வச்சுக்கோ. அதை எடுக்காத. இத சாப்பிடு. நல்லா இருக்கு, சாப்பிடு. சரிப்பட்டு வராதே. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுளுக்கு பயந்தாவது இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பாவம், அவ சாப்பிடட்டும். நான் ஒண்ணுமே சொல்லலம்மா. சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் தூங்கறதுக்கு பாயும் தலகாணியும் கொண்டு வந்து கொடுத்துரு. 24 மணி நேரமும் உங்களுக்கு சொல்றதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கா? ம். ஒண்ணு இல்லைங்க, பக்கத்துல தான்ப்பா. இருப்பா, நான் வந்துடுறேன். ஹலோ, என்ன விஷயம்? அவங்க குணத்தை எப்பவுமே மாத்த முடியாது. நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. சரி, நான் யோசிக்கிறேன். நீங்க சொல்றது புரியுது. நேர்ல சந்திக்கலாம். ஓகே. இனிமே எப்ப மறுபடியும் வருவீங்க? வந்தாலும் வரலனாலும் உன் தேவைகள்லாம் கரெக்டா நடக்குது இல்ல? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? இருந்தாலும் ஒரு பொண்ணா இருக்கிறதால அது மட்டும் போதுமா என்ன? பின்ன என்னடி, கழுத்துல ஒரு தாலியை கட்டி 4-5 பிள்ளைங்களோட இங்க வந்து நான் கிடக்கணும்னு நினைக்கிறியா? இப்பவே ஊர்ல அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காததால இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறேன். நான் சொல்றபடி கேட்டு நடந்தனா உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அவ்வளவுதான். சரி, நான் கிளம்புறேன். அம்மா. இருந்தாலும் நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சீங்க? எங்கேயோ இருந்து வேலை செய்யற அவன எதுக்காக இப்ப அர்ஜென்ட்டா இங்க வர சொன்னீங்க?
எனக்கு ஒரு பெண் குழந்தை இல்ல. அதனால என்னால முடிஞ்ச ஒரு அப்பாவி பெண்ணுக்கு ஏதோ ஒரு உதவியை செஞ்சேன். அது அவ்வளவு பெரிய குற்றமா என்ன? பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பரிமாறுறவனோட மனசும் சாப்பிடுறவனோட வயிறும் ஒன்னா நிரம்பணும். அந்த பெட்டிய அங்க கார்ல கொண்டு போய் வச்சிருங்க. அக்கா என்னக்கா இப்படி பண்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி பழைய காலம் இல்ல. போற வரவங்களுக்கெல்லாம் இப்படி சாப்பாடு போட்டீங்கன்னா அப்புறம் நீங்க தெருவுக்கு வந்துருவீங்க. இங்க பாரு முரளி, நாம எந்த தப்பு செய்யாத வரைக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல. என் கூட ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே அவன் உங்கள மாதிரியே தான். ஒரு ஏழைக்கு ஆட்டோ ரிக்ஷா வாங்குறதுக்கு அவன் ஜாமீன் கையெழுத்து போட்டான். கடைசியில மொத்த பணத்தையும் அவன் தலையில கட்டிட்டாங்க. அவன் என்ன தப்பு பண்ணான்? எதை பண்ணாலும் ஒரு முறைக்கு 10 முறை யோசிக்கணும். இருந்தாலும் முரளி, நீங்க எதுவும் பேசாதீங்க. வந்து வண்டியில இருங்க. நீங்க இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நான் எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் கூடவே வந்துருங்கன்னு. உங்க பொண்ணு லீவுக்கு வர வரைக்கும் நீங்க ஏன் கூட தங்கிருக்க வாங்க. இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு தான் சங்கரன் இருக்காருல்ல. இப்படி இப்படி உனக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. அழாதற செல்லோ, அழாத. நீ அந்த குழந்தை கொஞ்சம் பாலு கொடு. அது எப்படி அழுது பாக்குறல்ல. ஐயோ கடவுளே, இவளுக்கு இதெல்லாம் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. அப்படிதான், அப்படியே வாயில வச்சு கொடு. சுசீலா, என்ன முகமது அண்ணே? எல்லாம் நல்லதா போச்சுமா. கடைசியில அந்த புண்ணியத்தை நீயே செஞ்சுட்டல, ரொம்ப சந்தோஷம். அதை கெடுத்து குட்டிச்சவராக்க எத்தனை பேர் அலைஞ்சாங்க. இங்க ஒரு போட்டியே நடந்துச்சுல்ல. கெட்ட நேரம் வந்தா எவனுமே கூட இருக்க மாட்டான். இப்ப எல்லாரும் என்ன பேசுவாங்க தெரியுமா? அந்த குழந்தைக்கு யாரோட முகஜாடன்னு கேக்குறாங்க. அதுக்கு பயந்துதான் இப்ப யாருமே கடை பக்கம் வராம இருக்காங்க. வீர செயல்லாம் செஞ்சவங்க இப்ப ஓரமா ஒதுங்கி போயிருக்காங்கல்ல, அதுவும் நல்லதுக்குதான். உங்க பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸும் விளையாட்டு பொருளும் வாங்கிட்டு வந்துருக்கு. நல்ல விஷயம். ஈவு இருக்கிறவங்க இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. இந்த பையன் உஷாராதான் இருக்கான். வாங்கிக்கமா, அது அவன் உழைச்சு சம்பாதிச்ச பணமா. நான் கொடுக்கற கம்மியான வருமானத்துல சேமிச்சு வச்ச பணம் அது. ரொம்ப புத்திசாலி பையன். அப்ப நான் கிளம்புறேன். எந்த உதவியா இருந்தாலும் அவன் கூடவே இருப்பான். நான் இங்கேயே இருந்தேன்னா என் கடை அவ்வளவுதான். முகமது அண்ணே, என்ன செய்யறது? இந்த விவரம் தெரியாத பொண்ணையும் ஒரு சின்ன குழந்தையும் இப்படி தனியா விட்டுட்டு போக முடியுமா? குழந்தை அழுத கூட அவ திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறா. இந்த ஓலை குடிசையில இருக்கிற ஓட்ட வழியா
ஏதோ நாயோ நரியோ உள்ள வந்தா அந்த குழந்தைய கடிச்சிட்டு போயிடாது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. அது மட்டும் இல்ல, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பழக்கமே இல்ல. யாராவது ஒரு ஆளோட துணை இல்லாம. அப்படின்னா இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. யாரும் இல்லாதவங்களுக்கு அந்த கடவுள் தான் துணை. அப்ப நான் கிளம்புறேம்மா. பாத்தியா, ராத்திரி நேரம் இல்ல, கொஞ்சம் கவனமா இருந்துக்க. நான் வரேன். ஓகே ஓகே. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல இருக்கே. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, அதுக்கு தான் லீவ். அப்படியா? சரி சரி. தப்பு பண்ணாதவங்க எந்த நேரத்துலயும் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. சரி. நான் அந்த குழந்தைய பார்த்தேன், சுஷீலா காட்டினாங்க. யாரு மாதிரி இருந்தாலும் உன்ன மாதிரி மட்டும் இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப நாளா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்க ஓட பாக்குறேன்? கேளு. மாட்ட உன்ன. அவளை விடு, விடு அவளை, விடுங்கிறல்ல. அவளை விடு, ஒண்ணும் பண்ணாதடா, விடு அவளை. விடுங்கிறல்ல, பாவட்டா அவ. இவ்வளவு பேர் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அப்பாவி பொண்ணை கெடுக்க பாத்துருக்கான். நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். இந்த மாதிரி கூட்டமா நின்று வேடிக்கையை பார்த்துட்டு அத பத்தி தட்டி கேட்காம தனக்கென நின்றுட்டு இருந்தா என்னதான் ஆகும்? ஆசை இல்லாம இல்ல, பயந்தது எதுவும் பண்ணாம இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் உங்க யாருக்குமே இல்லையா? 1-2 ஆம்பளை கிட்ட சண்டை போறதுக்கு இந்த சமூகத்துல யாருக்கும் தைரியமே இல்லைங்களா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கடா. பூமி அளவுக்கு மன்னிச்சுட்டா. ஒரு தாய்க்கு அவமானம் ஏற்பட்ட உடனே அவ பொங்கி எந்திரிச்சிட்டா. பொம்பளைங்கிறவ தெய்வத்துக்கு சமமானவ. அது இப்பயாவது உங்களுக்கு புரியுதா? இவளால பேசதான் முடியாது, ஆனா எல்லா விஷயம் இவளுக்கு புரியுது. மனசாட்சி இருக்கு. இந்த குழந்தை எங்க வீட்டுல வளரட்டும். அப்பா இல்லாத குறைய நான் இந்த குழந்தைக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். வாமா போலாம்.
ஆனா நீங்க கண்ணை திறந்துட்டீங்க. இனிமே நான் எதை பத்தியும் யோசிக்கல. எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த குழந்தையும் அவளை நான் ஏத்துக்கிறேன். இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவுலாம் எடுக்கக்கூடாது தம்பி. இல்லைண்ணே, ஒரு அவசரத்துலலாம் நான் அந்த முடிவு எடுக்கவே இல்லை. நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவை சொன்னேன். இனி எவனும் அவனை தொந்தரவு பண்ண மாட்டான். அப்ப வாழ்நாள் முழுக்க நீ அவளுக்கு உதவியா இருக்கிறன்னு சொல்ற, அதானே நல்ல விஷயம். என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிருக்கேன். இந்தப்பா. போமா. அந்த கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. நீ என்னன்னைக்கும் நல்லா இருக்கணுமா. போயிட்டு வாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க.